When you want, call me when you need, call me in the morning, I'll be on the way. Call me when you want, call me when you need, call me in the morning, I'll be on the way. வணக்கம் ஓவியர்களே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிமை எப்படி இருக்குன்னு ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. சீரியல் லைட், சாமி, அபிஷேகம், ஏதோ பூஜை. I'm strong. I'm strong. I'm strong. என்ன வேணும்? கோட்டு என்கிட்ட இல்ல, என் அம்மா கிட்ட தான் இருக்கு. எனக்கு நேரமாகுது, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. அவங்க வர வரைக்கும் பொறு. கோயில் பக்கமே இப்பெல்லாம் வரதில்ல. அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்டு போலாம்ல. கோயிலுக்கு வந்தா மட்டும் நம்மள அந்த செக் போஸ்ட்டை தாண்டி விட்டுருவாங்களா அத்தை? நம்பணும் முகிலா. சாமி கிட்ட புதையல் இருக்கிற இடத்த கேட்டுட்டு தான் இருக்கோம். புதையல் மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த செக் போஸ்ட் என்ன, அந்த செவுத்தையே தாண்டி போயிடலாம். ஸோ கதை என்னன்னா, இதில் மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ட் முகிலன். ஸோ ஏதோ செக் போஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அம்மா கோயிலேருந்து அந்த புதையல் இருக்க இடத்த சாமி கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. டேய், எனக்கு நேரமாகுது, என்னை உன் சைக்கிளில் போய் அங்கே விட்டுறியா? மையலக மாதிரி சீக்கிரமா போயிட்டு வந்துடணும். தான் டைட்டில் ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் லெமன் கோயில் தெரு. என்னடா தாகூர் தாத்தா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு? தாகூரை 2 நாளாக காணும், அதான். எவ்வளோ நேரம்ப்பா? கோட்டை வாங்கின வர நேரம் ஆயிடுச்சு மாமா. சரி, அது யாரு? இவன் தான் மாமா, நீலகண்டன், ஆம்ஸ்ட்ராங். சரிங்க வா. ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரிஜினல் பேர் வந்து நீலகண்டன். ஓகேவா? சாமி வந்துருச்சு. என்னங்கடா, புதையல் எங்க இருக்குன்னு தெரியணுமா? நீங்க என் திருவிழாவை முதல்ல நடத்தி முடிங்க. உங்களை எப்படி காப்பாற்றணுங்கிறது எனக்கு தெரியும். நீலகண்டா, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாப்பா? சொல்லுங்க மாமா. நீயும் கார்மிகளும் நாளைக்கு செக் போஸ்ட் தாண்டி போறீங்களாப்பா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொண்டுடுவாங்க. வேணாம். ஊருக்காக இது நீ செய்ய மாட்டியாப்பா? நம்ம வேணா புதையல் கிடைக்கிற வரைக்கும் பொறுத்து பார்க்கலாமா? புதையல்னு ஒன்று இங்கே இல்லை நீலா. இல்லை மாமா, புதையல் கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, 4 மாதத்துக்கு முன்னாடி முகிலன் அப்பா கடை இருந்த இடம். இப்படியே புதையல் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தோம்னா நம்ம பணத்தை தின்னு வளர்கிற மீன்களை செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. சரி, நான் போகிறேன். தான் அந்த செவருன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே இருக்க இடம். கோட்டெலாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ரோபோட்லாம் இருக்கு. நீ லெஃப்ட் சைடு கியூல நில்லு. சாவடிச்சிட்டா. சரி. ஆடை வெட்ட போகிறாங்க. ஹிந்தியில் எழுதியிருக்கு.
அது இது आप कहाँ से आ रहे हैं? நான் அதோ அந்த ஊர்லேருந்து வரேன். नाम? நீலகண்டன். ஹிந்தியெல்லாம் பேசுகிறேன். ஆம்ஸ்ட்ராங்னு கூப்பிடுவாங்க. तुम फेक परमिट लाए हो? இல்லை, என் ஊர் கொஞ்ச நாளில் முழுகிடும் போல். நீங்கள் என்னை உள்ளே போக விட்டீங்கன்னா என் ஊர் முழுகிறதுக்குள்ளே கொஞ்சம் பேரையாச்சும் உள்ளே கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுவேன். அதான். नो आर्मस्ट्रॉन्ग, यू आर नॉट अलाउड टू गेट इनटू सोमा. मैं तुम पर रिपोर्ट नहीं कर रही हूँ. अब यहाँ से जाओ. कोई और देखने के पहले जल्दी से जाओ. ஸோ அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர் பேர் சோமா. நம்ம ஹீரோ வந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஐயோ டேய் முகிலா போட்டு முக்கியலான பற்றிட்டாங்க. டேய் டேய் கார்முகில் எழுந்தறா டேய். தண்ணிடா. தண்ணி தோ வரேன். தண்ணி Good day to you. Welcome to Starbus. வாட்டர். I'm sorry, we currently do not serve water. கிவ் மீ எனிதிங் டு ட்ரிங்க். Let me get you a house special iced hibiscus tea. கொஞ்சம் சீக்கிரமா கூட ப்ளீஸ். One regular Bobby. iced hibiscus tea. Coming up, Branded. can I please have your name? ஆம்ஸ்ட்ராங். இதை Thank you for எழுதுறதுக்குள்ள அவன் choosing செத்துருவான் us. போல. We hope you will return for more. அவனுங்களை சும்மா விடவே கூடாது. நீங்க எதுக்குடா செக் போஸ்ட்டுக்கெல்லாம் போறீங்க? இவரு அது பிரபா மாமா தான். நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். ரகுர் தாத்தா. பிரபாகரனை கொண்டுட்டாங்க. ஆ? பிரபாகரன். இவரு தான். போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? மேட்டில் இருக்கான்ல ராம, அவன் தான் பழைய பகையை காரணமாக வச்சு காட்டி கொடுத்துட்டான். அவன் வீடு எங்கே இருக்கு? கறி குழம்பு வைக்கிறான். ரோபோட் தான். இவரு கையில்லாதவர். Freeze! Police! ரோபோட் Drop போலீஸ். bottles in your hand and step back slowly. Everyone positive. Someone bring up. உன்னை எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க? யாரா? இல்லை, ஊரில் ஒரு பிரச்சனை. ஒருத்தன் கையை வெட்டிட்டேன். அதான் உங்களையும் பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் சோமாக்குள்ளே போக முயற்சி பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? நீங்கள் உள்ளே போனீங்களா? நஃபீஸா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம செவத்தை எப்படியா தாண்டிடணும். என் கையை கட்டிமா பிடிச்சிக்கோ. நீ எதுக்கும் இங்கேயே ஒளிஞ்சிக்கோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். Please, you're in police custody now. இல்லை ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்க. நஃபீஸா, இங்கேருந்து ஓடிடு. மன்னிச்சிருங்க. கூட வந்தவங்களை யாரோ கொண்டுட்டாங்க. போலீஸ் தான் கொண்டாங்க. இந்த புறாவா நம்ம இருந்திருந்தா எப்போ வேணால் செவுத்தை தாண்டி போயிருக்கலாம்ல. அதுக்கு நம்ம பறவையிலிருந்து வந்திருக்கணும். குரங்குங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கறது? நம்ம குரங்குலேருந்து வந்தோம் அப்படின்றாங்க. Hands in the air now. One wrong move and it's over. முகிலன் வந்துட்டான். முகிலா, போகலாமா? மியூசிக்லாம் செமையாக இருக்குது கைஸ்.
முதல்ல குதி. ம் இந்தா இதை கட்டிக்கோ. டேய் என்னடா ஆச்சு? ஆமாண்டா, புதையல் கிடச்சிருச்சு. புதையல் கிடச்சிருச்சான். உன்னை அவங்க கூட்டிகிட்டு போனதும் அத்தை தான் பாவம் ரொம்ப அழுதுட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல, பிரபா மாமா வர கொண்டுட்டாங்க. திருவிழாவும் நின்றுச்சு. நம்ம சுடுகாட்டில் பிரபா மாமாவை புதைக்க எல்லாரும் போயிருந்தோம். அப்போ பள்ளம் எடுக்கும்போது மண்ணுக்குள்ளே இரும்பு சத்தம் கேட்டுச்சு. உள்ளேருந்து ஒரு பெரிய பொட்டியை வெளியே எடுத்தோம். ஊரே ஒன்று கூடிருச்சு. பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள தங்கம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கு பதிலாக பெட்டி பூரா இருந்தது துப்பாக்கியும் தோட்டாக்களும். ஊரில் பாதி பேர் சாமி தான் நம்மளை சண்டை போட சொல்லியிருக்குன்னு நம்பினாங்க. மீதி பேர் ஏற்கனவே சண்டைக்கு தயாராக தான் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. ஊர் முக்கால்வாசி தண்ணியில் மூழ்கிருச்சு. யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துகிட்டு வேறு வழியே இல்லாமல் ஊரே சேர்ந்து செக் போஸ்ட் எதிர்த்து சண்டை போட்டாங்க. நான் ஒன்றை காப்பாற்ற ஜெயிலுக்கு வந்துட்டேன். வயசானவங்களும் குழந்தைங்களும் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்காங்க. அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்களும் செத்துட்டான். புத்தராயிட்டான். பட்டாம்பூச்சி ஃபிலிம் பை பஞ்ச். ஓவியர்களே, படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்கள மட்டும் சோமா சிட்டியிலேருந்து வெளியே ஒரு ஐலாண்டில் தனியாக வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே ஏன் விடல அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லலை. பட் நல்லா இருந்துச்சு. நம்ம தமிழில் ஒரு அனிமேட்டட் ஃபிலிம், நம்மளோட ஊரை பார்க்குறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பார்ட் 2 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளெல்லாம் போய் இந்த டிஜிட்டல் சிட்டி எப்படி இருக்குன்னு ரோபோட் வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நன்றி. நீங்களும் போய் பாருங்கள். சீரியல் லைட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.